கள்ளமக வெள்ளச்சாமி சபைவாக முடிந்து சபை மண்ணே வாரடையா 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 சேதுபதி பத்தடுத்த செல்லமக வெள்ளச்சாமி சபைவாக மடித்து சபை முன்னே வாரடையா 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 ஆட்டத்தில சிறந்தவனா ஆட்டத்தில சிறந்தவனா வேட்டையில வீரனையா திக்கிட்டு கள்ளமக வெள்ளச்சாமி சபைவாக மடிந்து சபை முன்னே வாரடையா 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 சிறந்தவனா வேட்டையில சிறந்தவனா வேட்டையிலே சிறந்தவனா வெள்ளச்சாமி தவவாதம் படித்து சபை முன்னே வாரடையா 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 வடக்கு வாசலில காட்சி தருவாள் வெள்ளக்குதிர ஏறி நீதி வருவாள் வடக்கு வாசலில காட்சி வருவாள் வெள்ளக்குதிர ஏறி நீதி வருவாள் வடக்கு வாசலில காட்சி வருவாள் வெள்ளக்குதிர ஏறி நீதி வருவாள் வேண்டுவர்க்கு வேண்டுவரும் அவள் தருவாள் வேண்டுவர்க்கு வேண்டுவரும் அவள் தருவாள் சிறுவர் காட்டு கருமாறி காத்து வருவாள் வேண்டுவர்க்கு வேண்டுவரும் அவள் தருவாள் சிறுவர் காட்டு கருமாறி காத்து வருவாள் அம்மா அம்மா கருமாறி அம்மா அருணரும் திருசுலியம்மா அம்மா அம்மா கருமாரியம்மா அருணரும் திருசுலியம்மா வடக்கு வாசலில காட்சி வருவாள் குதிரை வருவாள் வடக்கு வாசலில காட்சி வருவாள் குதிரை வருவாள் கருணை உள்ளம் கொண்ட எங்கள் கருணை மாறி தாயி புன்னகைய கண்டாளி எங்கள் கோரி எங்கள் கோரி பூவாடி காரியம் வர வேண்டும் பூவாடு காரியம் வர வேண்டும் வெள்ளி செவ்வாய் புகழும் உன வேண்டி வரும் பக்தருக்கு நல்ல காலம் வெள்ளி செவ்வாய் எல்லா விழா கோலம் உன வேண்டி வரும் பக்தருக்கு நல்ல காலம் ஆடி மாசம் அம்மனுக்கு திருநாளா அது உனக்கு திருநாளா ஆடி மாசம் அம்மனுக்கு திருநாளா அம்மா அது உனக்கு திருநாளா வடக்கு வாசலில காட்சி தருவாள் வெள்ளக்குதிர ஏறி நீதி வருவாள் காட்டி தருமாரியம்மா காட்டு தருமாரியம்மா ஆவத்தீரே துணை புரியே இவை ஆண்டாளே திருசொலியம்மா நாயகி மாரியம்மா நாகமாக வாடியம்மா நம்பினாக்கு துணை புரியே நல்லருளை தந்திடுவாள் நம்பினாக்கு துணை புரியே நல்லருளை வந்திடுவாள் அம்மா அம்மா கருமாரியம்மா அருளரும் திருசொலியம்மா அம்மா அம்மா கருமாரியம்மா அருளரும் திருசொலியம்மா வடக்கு வாசலில காட்சி தருவாள் வெள்ளக்குதிரை ஏறி நீதி வருவாள் வடக்கு வாசலில காட்சி தருவாள் வெள்ளக்குதிரை ஏறி நீதி வருவாள்
அருமை அருமை அருமையான பக்கமேளம் அருமையான ஒளிபெருக்கி இங்கு சிறந்த முறையிலே ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் அழகர் பவர் ஆடியோஸ் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அப்படின்னுட்டாலும் அந்த அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகி வணங்கி என்னுடைய கலாபத்தை துவங்குகின்றன. இப்பொழுது நான் ஹால் பொன்மகள தேவி அம்மா பொற்பழகாளியம்மா ஆலங்குடி நாடிகம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா தேவியம்மா பொற்பழகாளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாண்டி வீரமகாளியம்மா 21 வாழ்வவேலு முத்து மாரியம்மா 21 வாழ்வவேலு முத்து மாரியம்மா திருவேற்காட்டில் அமர்ந்தவேலு கருமாரியம்மா தேவியம்மா பொற்பழகாளியம்மா ஆலங்குடி மாரியம்மா அறந்தாண்டி வீரமகாளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா சத்தியமங்கலத்தில் பண்ணாரி மாரியம்மா சத்தியமையானவளே சமயபுரத்து மாரியம்மா சத்தியமங்கலத்தில் பண்ணாரி மாரியம்மா அகிலவல்லா உன்னாச்சி அம்மா உன்னல்லாச்சி அகிலவல்லா உன்னாச்சி அம்மா உன்னல்லாச்சி ஆண்டரவை கொண்டு கண்கொண்டு பார்த்தா ஆலமரவால வெஞ்சம்மா சலியாச்சா ஆண்டரவை கொண்டு கண்ணத்து பார்த்தா ஆலமரவாலி வெஞ்சம்மா சலியாச்சா புன்னாரி வெளிவவே பிள்ளாச்சி மாரியம்மா பூவாச்சி நகரில் பால்பாடி மாரியம்மா அலமர வாழை அம்மா சாலிதாயி அகிலமல வாழ்பவளே அந்தாரடி அலமர வாழை அம்மா சாலிதாயி அக்காலம் எங்கத்தையும் ஆட்சி நடத்துறா அக்காலம் எங்கத்தையும் ஆட்சி நடத்துறா முறையே அம்பாளதார வளைக்கிறாய் முறையே அம்பாளதார வளைக்கிறாய் சின்ன மாதிரி பெரிய மாதிரி சென்று 2 பொண்ணுறாய் சின்ன மாதிரி பெரிய மாதிரி சென்று 2 பொண்ணுறாய் சின்ன மாதிரி பெரிய மாதிரி சென்று 2 பொண்ணுறாய் இந்த மாதிரி பெரிய மாதிரி சென்று 2 பொண்ணுறாய் ஆங்கார கொண்டு கண்டுட்டு பார்த்தா ஆலமர வாழை வெஞ்சம்மா சாலியாத்தா ஆங்கார கொண்டு கண்டுட்டு பார்த்தா ஆலமர வாழை மாசாலியாத்தா உட்கார் சாமி. எப்போ உன்னைய வான்னு அழைக்கிறோமோ அப்போ வந்தா மட்டும் போதும். சொல்ற சொல்லு கட்டுப்பட்டு உட்கார் சாமி. உட்கார் அப்படியே.
உன்னை அழைக்கும் பொழுது வளரணும். அதுக்கடையில் வரக்கூடாது. உட்கார், அப்படியே உட்கார். தெய்வமே வந்த தெய்வம் அப்படியே உட்காரு, கீழே உட்காரு, பிடிச்ச உட்காராங்கம்மா. அப்படி அகிலாண்ட கூட பிரம்மன் வணங்கப்பட்டாலும் சொந்தக்காரங்க கூட்டிட்டு போங்க. தயவு செஞ்சு அப்படியே உட்காருவீங்க. பூச்சி வாங்க. தயவு செஞ்சு அப்படியே உட்காருங்கம்மா. தயவு செஞ்சு அப்படியே உட்காருங்க. சொந்தக்காரங்க கூட்டிட்டு போங்க. சாமி அழைக்கிறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. விழா கமிட்டியால் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. சின்ன பிள்ளைங்க ஆவேசத்தில் ஆடும். உடனே தண்ணி கொடுக்க கூடாது. முகத்தில் தண்ணியை தெளிச்சு விடுங்க. தயவு செஞ்சு இந்த நாடகம் பார்க்குற வரைக்கும் முக்காடு போடாதீங்க. முக்காடு போட்டிருக்க ஒரு அம்மா கேலி கிண்டல் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சிரிக்க வேணாம். ஏன்னா ஏன்னு கேளுங்க, இந்த நாடகம் வந்து தெய்வீக நாடகம். பாண்டிச்சாமி நாடகம்னா அனல் பறக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மிருதங்காரன் இப்படி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. இந்த நாடகத்துக்கு வாசிக்கிறதுக்கு நாங்கள் பயந்து தான் உட்காந்துருப்போம். பக்கம் மேலக்காரங்க தயவு செஞ்சு இந்த நாடகத்தை பார்க்குற வரைக்கும் எல்லாம் பொறுப்போட பாருங்க. சின்ன பிள்ளையை தூணா கூட மடியில் எடுத்து வச்சுக்கோங்க. சாமி எந்த நேரத்தில் வரும்னு சொல்ல முடியாது. முந்தி முந்தி விநாயகரே கோடி தேவர்களே பிள்ளையார் வட்டி வசிக்கு விநாயகா, பிள்ளையார் வட்டில் வசிக்கு விநாயகா, உடன்குடியில் வாழ்ந்து வரும் வெந்தாயே குப்பையம்மா, உடன்குடியில் வாழ்ந்து வரும் வெந்தாயே குப்பையம்மா, அடி பாட்டெடுத்து தரும் வெந்தாயே பச்சையம்மா, வெந்தாயே பச்சையம்மா, அது வேண்டு வரத்தை கொடி வெந்தாயே வெக்காளியம்மா, ஓடி எண்ணி பாவரண்ணா பாவரடா, இன்னைக்கு ஆட்டோ ஆட வந்து அடி பாட்டி வத்தல மாத்தணும், இன்னைக்கு பார்வதிய பார்க்கணும். பாட்டி வத்தல மாத்தணும், பார்வதிய பார்க்கணும், நாட்டு கணக்கு போடணும், நாளுங்கிழமை பார்க்கணும். அது ஏண்டி உள்ள உனக்கு சம்மதம்மா, கூட வந்து சேர்ந்து கட்டா ஊரு வந்துக்குமா, அவனுக்கு ஆசம் விடுமா, வாக்க வந்து சேரவன்னே வேக வந்துடுமா. காட்டு மத்தள மாத்தணும், பார்வதியை பார்க்கணும், காட்டு கமட்ட போடணும், நாலு கிழமை பார்க்கணும். மயங்கும் இந்த கூட்டமும் படுகிற ஆட்டத்தில் மயங்கும், கூட்டமும் படுது என்னோட ஆட்டத்தில் மயங்கும். இந்த கூட்டக்கு ரசம் கடுகு பாட்டில் அடங்கும். 7 ஊரு 7 கடை 7 ஊரு அடி குடிச்ச வண்டி எனக்கு இருக்கிற எவன வெள்ளையடி. 7 ஊரு அடி குடிச்ச வண்டி நூறு சமய பாட்டு வந்த வண்டி அடக்கி வைக்க ஆளு வெள்ளையடி. 400 சமய பாட்டு வந்தவடி அடக்கி வைக்க ஆளு வெள்ளையடி. காட்டி வைத்தல பார்வதிய வாக்கணும், காட்டுக்கு வைக்க போறேன் நாலு கிழமை வாக்கணும். பாட்டு
மனசு வச்சாலே பாட சொல்லி வரம் கொடுத்தாலே மனசு வச்சாலே பாட சொல்லி வரம் கொடுத்தாலே ஊர்வலகம் பேச வச்சாலே உயிரில்ல வர ஆட சொன்னாலே ஊர்வலகம் பேச வச்சாலே உள்ள வர ஆட வச்சாலே இன்னும் பார்வதிய அது கூட வந்து சேர்ந்து விட்டா ஊரு வந்துடுமா இந்த மாமனுக்கு ஆசம் விடுமா அது வாக்கப்பட்டு சேரமுன்னே வேக வந்துடுமா இன்னைக்கே உடைச்சிருந்துட்டீங்க, நாளைக்கு என்ன அணுவிய? பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய தெய்மார்களே, வருங்கால வாழ்வர்களே, எதிர்கால இலசிஞர்களே, தங்க சொல்லிக்கும் தமிழகத்தின் இலசிஞர்களே, எடெடுத்து தமிழ் வளர்த்து சங்கத்தமிழ் பாவலர்களே, யமயமுதல் குமரி வரை தவழ்ந்து சென்று இன்றைய பாரதத்தை நாள ஜனநாயகத்தை எடுத்துக் கொண்டிருக்கும் பாரத்தை மைந்தர்களே, மலை எண்ணும் ஏட்டினிலே சில எண்ணும் பொருளினிலே கல்லை எண்ணும் காவியத்தை போட்டு விடுத்த புலர் மக்களே, உங்களவரைக்கும் வெள்ளச்சாமி வந்தனை செய்கின்ற வணக்கம் பலே. அப்படி என்றாலும் இங்கு சிறந்த முறைகளே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் விஎஸ்கே லைவ் அண்ணவர்களுக்கும் எஸ்கேஎஸ் தமிழ் எஸ்கேஎஸ் அண்ணவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கலந்திட வணக்கம். அப்படி எத்தனை தெய்வங்களை போட்டு பாடினாலும் 10 மாதம் சுமந்த தாயை வணங்கணுமா இல்லையா? ஆமா, அவதான முதல் தெய்வம். ஆமா சாமி, அவளை வணங்கிட்டு கதைக்கு போவோமா? அருமை அருமை. பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் வாழா தந்தை ஒத்தி வளர்த்த அம்மாவோ, அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா, அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. அம்மா நான் சும்மா இல்லடா, இல்லைன்னா யாரும் இல்லடா, கொண்டு என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி, செத்தவளே மறந்த இவ செத்தவனே தாண்டா, நினைச்சா அவ உத்தவனே தாண்டா,
எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மா அம்மாவை வாங்க முடியுமா? நீயோ அம்மாவை வாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா. உலகத்தில இருக்க முன்னா தாயடா. ஒருங்கைய வீசி கொண்டு விறகு சுமந்து கொண்டு பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டில எந்தாயும் அவளை போ யாரும் இல்ல ஊருல. தியாகி யாரு தியாகி? ஆஹா, யாரும் இல்ல போடா. தாயின் கால வணங்கி கெட்டு வாடா. அவளே தெய்வம் அதை நீ உணரு. தொப்பு கோடி சொந்தம் தம்பி தொட்டில் கட்டி ஆராட்டி மோத மோத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு? பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு? அம்மானே சொல்லி தெரியணுமா? ஏ அம்மானே கோடி சாமி உனக்கு ஈடாகுமா? சும்மாட்டு கரையோரம் பள்ளிக்கூடம் தான் இருக்கும். அம்மாவோ இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன். என்ன சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்ச. என்ன சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்ச. உன்னோட மடி மேல தலை சாய்க்க வேணும் அம்மா. அப்படியே செத்தரலாம் அந்த நேரம் தோணும் அம்மா. உன்னோட மடி மேல தலை சாய்க்க வேணும் அம்மா. அப்படியே செத்தரலாம் அந்த நேரம் தோணும் அம்மா. உன்னை வரமா நினைச்சேன் உள்ள வரமா தெரிச்சேன். உன்னை வரமா நினைச்சேமா உள்ள வரமா தெரிச்சேமா. பத்து மாசம் என்ன சுமந்தை வெற்றி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாராட்டத்தை ஒட்டி வளர்த்த அம்மாவும் அன்றைக்கு முன்னாலே ஆகாச சும்மா. அன்றைக்கு முன்னாலே ஆகாச சும்மா. என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. எறும்பு அண்டாமே பூசிரும்பு சேராமே. எறும்பு அண்டாமே பூசிரும்பு சேராமே. தொட்டில் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராமே. கஞ்சி தண்ணி இல்லாமே பாதசோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்றைக்கு முன்னாலே ஆகாச சும்மா. அன்றைக்கு முன்னாலே ஆகாச சும்மா. பத்து மாசம் என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மாவோ மாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. காட்டி வெள்ள முடிச்சு கங்கா சொல்லி கொடுத்த அண்ணாளங்களை கொடுத்து வெள்ளச்சொரு பொங்கி கொடுத்த ஆள் காட்டி வெள்ள முடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அண்ணாளும் கூட கொடுத்து வெள்ளச்சொரு பொங்கி கொடுத்த களவட்டி நடவுடட்டு கால் சட்டை வச்சு கொடுத்த
ஒவ்வொரு மன அவசர குடும்பையும் தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடன வட்டி அத்தனையும் நான் படிக்க ஆயுசுக்கும் தாங்கிக்கிட்ட பட்டதுக்கு போவண்ணா பாதையில விட்ட ஏ அம்மா பட்டதும போதும் முன்னா பாதையில உசுர விட்டு பட்டு தட்டி கட்டுன எனக்கு பச்ச ஓங்கில் விட்ட ஆறார சொல்ல வாக்கி அரிசி போட வச்சு புட்டு பரிகோடத்தை சுமந்த என்ன கூட உடைக்க வச்சு விட்ட பாடு ஊட்டி என்ன வளர்த்த அம்மா பாடு ஊட்டி என்ன வளர்த்த அம்மா இன்னைக்கு பாடுத்த வந்திருக்கேன் பாது மக சும்மா உங்களுக்கு பாடுத்த வந்திருக்கேன் பாது மக சும்மா என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாராட்டத்தை புத்தி வளர்த்த அம்மாவும் அதுக்கு முன்னால ஆகாச சும்மா ஓட்டுக்கு முன்னால ஆகாச சும்மா ஓட்டுக்கு முன்னால ஆகாச சும்மா ஆராரிரோ ஆராரிராரோ ஆரிராரிரோ 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 மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை யானவர் ஒத்தக்கடை அருகருக்கு சிட்டம்பட்டி கருகருக்கும் சக்கம்பட்டி என்பது எனது ஒரு ஆகம் சக்கம்பட்டி பொருளை சேதுபதி இவருக்கும் செம்பாயி அம்மாளுக்கும் கல்லர்குடியில பிறந்தி கல்லர்குடியில வாழ்ந்து வரக்கூடிய கல்லர் மக வெட்டெடுத்து கருத்த கொடி வெள்ளச்சாமி என்பது எனது பெயராகும் 5 வயது அறியாத பருவத்தில் இருக்கும் பொழுது எனது தந்தை சேதுபதி நண்பர் முத்துராஜா இருவரும் அந்த வரங்கம்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு செல்வது வழக்கம். சரி, ஒரு நாள் சமயம் தை மாதம் 3ஆம் தேதி என்று எனது தந்தை சேதுபதியாகப்பட்டவள் அப்படியா அந்த வரங்கம்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு சரி மாடு முடிக்க போறவன் சொல்லி அந்த வரங்கம்பட்டி ஜல்லிக்கட்டிலே சரி மாடு முடிந்து விட்டு சேதுபதியாகப்பட்டவள் என்னது மாடு விட்டு மறந்து விட்டாரா அண்ணே? நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது சரி எங்க அப்பா செத்து போயிட்டார். அப்படியா? என் தாய் செம்பாயி என்னை வளர்ப்பதற்காக ஒரு கோனார்குடியிலே 1000 பசுமாடு வச்சு பண்ணைக்கு இருந்து வட்டி சொம்பு விளக்கி என்ன ஆளாக்குனா. அவ அப்படி ஆளாக்குனாலும் நம்ம என்னைக்கு தாய் பச்சை கேட்டிருக்கிறோம்? என்னைக்கு தாய் பச்சை கேட்டிருக்கோம்? ஆமா. நம்ம சும்மா இருந்தாலும் ஆமா நம்ம சுழி சும்மா இருக்குமா? சுழி சும்மா இருக்குமா? நம்ம சுழி சும்மா இருக்குமா? சின்ன வயசுலேயே காடக்கூட கையில் எடுத்துக்கிட்டேன், கவுதாரி கட்ட கையில் எடுத்துக்கிட்டேன். என் வெள்ளமலைக்காடுன்னு ஒரு இடம், அந்த வெள்ளமலை காட்டுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையான சரி வேட்டைக்கு செல்வது வழக்கம். வாரம் வெள்ளிக்கிழமை மத்த கிழமை ஏத்துக்காதா அண்ணே? வெள்ளிக்கிழமை ஏன் போறேன்னா எலி சொற்றோட போதுன்னா என்ன காரணம்? அதோட கூட்டிட்டு போயா இல்லையா தவளை எடுத்து போடுற எலி சொற்றோடு போதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. அதனால ஏன் வெள்ளிக்கிழமையான வேட்டைக்கு போறேன்னா ஏன் போற எந்த வெள்ளமலை காட்டுக்கு இந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு போகணும். அந்த வெள்ளமலை காட்டுக்கு அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்தேன். சரி 7 பேத்துக்கு இளைய கன்னியாக பிறந்தேன். மலைச்சாமி மலையாட்டால் ஈண்டெடுத்தேன். வெள்ளையம்மாள் என்பவள் அந்த வெள்ளமலை காட்டுக்கு வேட்டைக்கு செல்வது வழக்கம். வெள்ளாடு போட்டு வெள்ளையம்மாளா? ஆமா. சரி எத்தனை மலங்காடு இருக்குது? ஆமா. எத்தனை காடு இருக்குது? சரி அத்தனை காட்டை விட்டு போட்டு அந்த மங்களதி மலைக்கு எதுக்கு வந்து எந்த அந்த வெள்ளமலை காட்டுக்காக வரணும்? அது ஓகல்ல சிக்கனு அந்த வெள்ளமலை காட்டுக்காக வேட்டைக்கு வரணும். இருந்திருந்த ஏங்கண்ணிலையா அவ சிக்கணும் அண்ணே. வாழ்க்கையிலே எந்த ஒரு பெண்ணையுமே எடுத்து பார்க்க கூடாதுன்னு மன கட்டுப்பாட்டோட வாழ்ற வேணாம். மன கட்டுப்பாடு உனக்கு இருக்கா? இந்த சைடுல என்னமோ அபின்னு இருக்கு, அது யாருன்னு?
அடிப்பியா? சரி சரி. எந்த ஒரு பெண்ணையுமே ஏடெடுத்து பார்க்க கூடாதுன்னு மனக்கட்டுப்பாட்டோடு வாழ்ற வேணாம். சரி, அப்படி இருக்கிறனா என்னைக்கு அந்த வெள்ளமலை காட்டுல அந்த வெள்ளையம்மலை பார்த்தனும், ஆமாமா, அன்னையில இருந்து படுத்தா தூக்க வர மாட்டேங்குது. ஆமாமா, அண்ணன் தண்ணி கூட இறங்க மாட்டேங்குது. சோறு இறங்காது. பொம்பளை மனசுல வந்துட்டானா சோறு இறங்குமா? ஆமாமா, இறங்காதுல. கோட்டு கோட்டு வெள்ளமலை காட்டுலே என் வெள்ளையம்மலை பார்க்கும் பொழுது அவ எம்புட்டு ஒரு அழகா இருந்தா தெரியுமா? ஐயோ அப்பா, பிரம்மன் படைத்த படைப்பிலேயே இப்படிப்பட்ட ஒரு அழகா, ஆகா அவ்வளவு ஒரு அழகியா. அடடா, ஏய் சொன்னாலும் சொல்லாட்டீங்க, வெள்ளையம்மா தேவதையா? தேவதை தேவதை தேவதை. அவளை பார்க்கும் பொழுது சரி எவ்வளவு ஒரு அழகி, எப்படி எல்லாம் ஒரு அழகி, அவ மேலே எப்படி எல்லாம் பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா? எப்படி எல்லாம் ஊரடங்கு சாவத்துல பொருத்தி விட்டு விடுச்சிருந்தேன். கோடி நேரத்துல நினப்புள்ள படுத்திருந்தேன். காத்தடிச்சு சலசலக்கோ ஓடையெல்லாம் ஒன்றிருப்பு புரண்டு படுத்தாளோ பாவி மகவோ நினப்பு. அடி பாவி மகவோ நினப்பு. ஊரடங்கு சாமத்தில ஊரடங்கு சாமத்திலடா உருட்டி மட்டும் விழிச்சிருந்தேன். ஊரடங்கு சாமத்திலடா உருட்டி மட்டும் விழிச்சிருந்தேன். ஊர்கோடி நேரத்திலவோ எனப்புள்ள படுத்திருந்தேன். காத்தடிச்சு சலசலக்கோ ஓடையெல்லாம் ஒன்றிருப்பு புரண்டு படுத்தாளோ பாவி மகவோ நினப்பு. அடி பாவி மகவோ நினப்பு. ஊரடங்கு சாமத்துல தீப்பட்டியா மச்சானுக்கு விதவிதமா பீடிக்கட்டா. வெள்ளியில தீப்பட்டியா மச்சானுக்கு விதவிதமா பீடிக்கட்டா. வாங்கி தர ஆசைப்பட்டு கதை சொல்லி விட்டு சேர்த்து வச்சேன். சமூகனார் கோவிலுக்கு சூடோ கொளுத்தி வச்சேன். போறவுக வர்றவுக பேச்சையெல்லாம் நான் கேட்டு வச்சேன். நான் பேச்சையெல்லாம் கேட்டு வச்சேன். ஒரு பாட்டு போட்டாலே உள்ளாக்கு செவத்துதன். ஒரு பாட்டு போட்டாலே உள்ளாக்கு செவத்துதன். ஓ மேலையக்க வந்து தூக்கமெல்லாம் போட்டு வச்சா. ஓ மேலையக்க வந்து ஏன் தூக்கமெல்லாம் போச்சு மச்சா. ஏன் தூக்கமெல்லாம் போச்சு மச்சா. ஏன் தூக்கமெல்லாம் போச்சு மச்சா. ஊரடங்கு சாமத்திலே கல்லண்ணி செத்துக்குள்ளா தலையெடுத்து நிற்கையில. கல்லண்ணி செத்துக்குள்ளா தலையெடுத்து நிற்கையில. சுத்த பள்ள போல ஒரு சோழிய நான் கண்டெடுத்த சோழிகளை அபரத்து நிற்கையில. கண்டெடுத்த சோழிகளை அபரத்து நிற்கையில. தலையெடுப்பு பின்னதென்று பண்ணையாறு பேசுகிறார். ஒரு பண்ணையாறு பேசுகிறார். ஒரு பண்ணையாறு பேசுகிறாரே. ஊரடங்கு சாமத்தில யாரு வந்து தடுத்தாலும் ஜாதி சொல்லி பிரித்தாலும். யாரு வந்து தடுத்தாலும் ஜாதி சொல்லி பிரித்தாலும். உன்னையே தெரிவெண்ணி துண்டு ஒன்று தாண்டியே வார்த்தையில காத்திருக்கேன். வாக்கப்பட காத்திருக்கேன். வார்த்தையில காத்திருக்கேன். வாக்கப்பட காத்திருக்கேன். வாக்கப்பட காத்திருக்கேன். வாக்கப்பட காத்திருக்கேன். சாமத்துல
ஊரடங்கு சாமத்திலடா ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன் ஊரடங்கு சாமத்திலடா ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன் ஊர்கோடி நேரத்துல ஓடப்புல படுத்திருந்தேன் காத்தடிச்சு சலசலப்போ ஓடையெல்லாம் ஒன்றிருக்கு பிறந்து படுத்தாயோ பாதி மகவோட அடிப்பாதி மகவோட அடிப்பாதி மகவோட அடிப்பாதி மகவோட அடிப்பாதி மகவோட அப்படியெல்லாம் அவ்வளவு ஒரு அழகா இருந்தாலும் நான் மட்டும் நினைச்சுக்கிட்டு இருந்தா போதுமா அண்ணே மாரியண்ணே நான் மட்டும் நினைச்சுக்கிட்டு இருந்தா போதுமா நான் அவளை மனசார விரும்புறது அவள்கிட்ட போய் நம்ம சொல்லணும்ல சொன்னாதானே அவளுக்கு தெரியும் அதனால என்ன பண்ண தெரியுமா அப்பதான் எங்க அப்பன் புத்தி வந்துச்சு என்னன்னு கேப்பிய அப்பதான் எங்க அப்பன் புத்தி வந்துச்சு என்னன்னு கேப்பிய பொழுது விடிஞ்சா எல்லாம் எங்க போவாங்க எல்லாம் டீ கடைக்கு தான் போவீங்க ஆனா எங்க அப்பா எங்க போவது தெரியுமா எங்கடா கஞ்சா விக்கிறாங்க எங்கடா கள்ளச்சார விக்கிறாங்கன்னு பொழுதுரைக்க போதையில இருக்கக்கூடியவங்க அப்பன் அவனுக்கு பிறந்த புள்ள நான் எப்படி இருக்கணும் எப்படியா இருக்கணும் அண்ணே சத்தியமா சொல்றேன் குடியாரன் சத்த இளவுக்கு கூட நான் போக மாட்டேன் ஏன்னா நீ மட்டையாயிருவேன் நான் பார்த்தேன் வீட்லயே தானே படுத்து கிடந்தேன் குடியாரன் சத்த இளவுக்கு கூட போக மாட்டேன் எப்பா வெள்ளிக்கிழமை நீ எம்கே போய் கயிறு கட்டிட்டு வந்தா உன்னை திருந்தவனா அர்த்தமா அவன் 3 மாசம் கயிறு கட்டினேன் நீ 30 நாள் கயிறு கட்டினேன் 26 நாள் தெரியும் அப்படி இருக்கேனா என்ன பண்ண தெரியுமா வெறும் கருவக்காட்டுத்தூருக்கு போனேன் சரி கருவக்காட்டுத்தூருக்கு போய் கஞ்சாவையும் கள்ளச்சாராயத்தை கலந்து குடிச்சப்பட்டு நேரா அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள போய் வெள்ளையமலை பாத்தி சரி அடியே வெள்ளையம்மா வாழ்ந்தாலும் கூட சரி செத்தாலும் கூடன்னு சொன்னேன் அதுக்கு அவ என்ன சொன்ன தெரியுமா என்ன சொன்னா போடா குடியார பயல ஐயோ ஏய் மாரியா மாரியா அந்த விஷயம்லாம் மாரி முத்தனே பார்த்து நான் சொல்லுவேன் நானே தம்பி மலைக்கு கூட ஒதுங்கினது இல்லையா இங்க அண்ணே உங்களை சொல்லணே என் வெள்ளையம்மா என்னை பார்த்து கேட்கிறா அதுக்கு நான் என்ன சொல்ல தெரியுமா வெள்ளையம்மா உன்கிட்ட வந்து நான் மனசார விரும்புறத சொல்றதுக்காண்டி தான் குடிச்சேன் தவிர சரி நான் குடிகார இல்லடி என் மனசை புரிஞ்சு ஏத்துக்கடின்னு சொன்னேன் அப்படி அதுக்கு அவ என்ன சொன்ன தெரியுமா என்ன சொன்னா அட போடா டேய் எங்க அண்ணங்க எனக்கு 7 மத்த வீடு கட்டி வச்சிருக்காங்க அதையெல்லாம் விட்டு போட்டு இந்த வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளாடு ஓட்டி வரணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படி ஏன் அந்த வெள்ளமலை காட்டுக்கு வரணும் உன்னை பார்க்க வேண்டாம் நானும் வரேன்னு சொன்னா சரி வந்துருச்சா அந்த அவரே கத்தி கத்தி சங்கம்பட்டி பொன்னுச்சாமி மாஸ்டர் இங்கு வெள்ளச்சாமி நடக்கும் எனக்காக ரூபாய் 40 செல்வங்கள் என்வெல் பகிர்ந்திருக்கிறார்கள். எனது சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்திட வணக்கம். உன்னைய பாக்குறதா அந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வர்றேன்னு சொன்னான். நாளடைவில் ஒரு மனதும் ஒரு மனது ஆகிவிட்டது. அதை உறுதி செஞ்சுக்கணுமா இல்லையா? இதை உறுதி செஞ்சுக்கணுமா இல்லையா? பொம்பளை புத்தி பின்புத்தி நமக்குத்தானே தெரியும். இன்னைக்கு உனக்கு தெரியும் எங்களையும் குடிச்சேக்குறேன் நான் அந்த வேலைக்கு வருமா பொம்பளை எங்களுக்கு என்னன்னே தெரியாது அப்படியே எடுத்து பாரு உங்களுக்கு பொம்பளை என்ன தெரியாது 4 பேருக்கு தெரியாது இந்த பையனுக்கு தாளம் போடுற பையனுக்கு சுத்தரா தெரியாது சத்தியமா தெரியாது ஆனா முரட்டு பொண்ணு இத உறுதி செஞ்சுக்கணும் இல்ல. அதனால என்ன பண்ண தெரியுமா அண்ணே மறைமுத்தண்ணே சொல்லுங்க. அதனால என்ன பண்ண தெரியுமா அவளை தரத்தரன்னு எடுத்துக்கிட்டு போனேன். எங்க எடுத்து போனேன் தெரியுமா? மதுரை மீனாட்சி அம்மை ஆலயத்திற்கு எடுத்துட்டு போய் அவளுக்கு தேவையான பொன்பொருள் வாங்கி கொடுத்துட்டு சரி அடிய வெள்ளையம்மா வாழ்ந்தாள் என் கூட சரி செத்தாள் என் கூட இந்த மதுரை மீனாட்சி அம்மன் சத்திய பச்சி சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்டேன். சரி அவளும் அடி வெள்ளச்சாமி வாழ்ந்தாள் உன் கூட செத்தாள் உன் கூட சத்தியம் பண்ணி கொடுத்தா. அப்படியா? என்னைக்கு அந்த சண்டாளி அந்த வெள்ள அங்கே சத்தியம் பண்ணி கொடுத்தாலும் அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் யாரு கண்ணு பட்டுச்சோ என் வெள்ளையம்மால பார்க்க முடியல. இன்னைக்கு பார்த்து 15 வருஷம் ஆச்சு. என் தாய் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே நான் அந்த வெள்ளமலை காட்டுக்கு வேட்டைக்கு செல்வதை நிறுத்தி விட்டேன். அந்த வெள்ளமலை காட்டுக்கு வேட்டைக்கு வராதனாலே என் வெள்ளையம்மாலும் வெள்ளாடு ஓட்டி வருவதை நிறுத்தி விட்டா. பார்த்து பல வருஷம் ஆச்சு. சரி ஆச்சு பார்த்து பல வருஷம் ஆச்சியா. அதனால
என் வெள்ளையவனை பார்க்கறதுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. அப்படியா? என்னன்னு கேப்பியே? என்னன்னு? அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல முத்தாலம்மன் சாத்திரை திருவிழா நடைபெறுகிறது. அவை அங்கு இந்த வெள்ளச்சாமியோட ஒயிலாட்டமும் சிலம்பாட்ட போட்டி நடைபெற இருக்கிறது. சரி. அதை பார்க்கறதுக்காண்டி என் வெள்ளையம்மா ஏதாச்சும் ஒரு மூலையில பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்படி அது மட்டும் இல்லாமல் உரங்காம்பட்டியில மாடுவடிக்கை நடைபெறுகிறது. அதை பார்க்கறதுக்காக அவங்க அண்ணன் தம்பி 7 பேத்துக்கு தெரியாம ஏதாச்சும் ஒரு மூலையில என்ன பார்த்துக்கிட்டு இருப்பா. அதனாலே அவன் வருவான் நம்பிக்கையில என் சக்கம்பட்டி சீமை பட்டி அந்த அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் போறேன். போறியா? போ. போனா நம்ம கையில என்னைக்கு காசு இருக்குது? அவளுக்கு தேவையான பொன்பொருள் வாங்கிட்டு போகணும்ல. அதனால வீட்டுல பெத்த ஆத்தான்னு ஒருத்தி எதுக்கு இருக்கிறா? எதுக்கு இருக்கு? அவ அடுக்கு பையில காசு எங்க வச்சிருக்கிறா? சுருக்கு பையில காசு எங்க திணிச்சு வச்சிருக்கிறா? நமக்கு தானே தெரியும். ஆமா. அதையெல்லாம் தேடி எடுத்துக்கிட்டு சரி என் சக்கம்பட்டி சீமையை வெட்டி நெஞ்சில உதிச்ச வெள்ளையமா தான் முக்கியம்னு அந்த அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் போறேன். போ. தயவு செய்து சாமி அழைக்கக்கூடிய நேரம், சாமி அழைக்கக்கூடிய நேரத்திலே சிறுவுள்ள கூட கண்ண சந்த தூங்கக்கூடிய ஐதீகம். தயவு செய்து தூங்குறத எழுப்பிடுங்க.